நல்ல பணவரவு உண்டாகுங்கிறார். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, நல்ல பணவரவு. 7க்கு குரு வந்தால் என்ன நடக்கும்னு 18 சித்தர்களில் ஒருவரான புடிப்பாணி சித்தர் சொல்றார். யோகங்கள் அதிகரிக்க, உல்லாச வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு முடிக்கிறார். பொதுவாக மகர ராசின்னு பார்த்தோம்னா மிக மிக சிறப்பானது ஒரு பொற்காலம் இந்த ஒரு வருடம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகிற மங்களகரமான பராபவ வருஷம் 26/5/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி, அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது சமயம் மகர ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கிறோம். கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிணம், ரோகம், சத்ருஸ்தானம், எதிரி, கடன், நோய் அப்படிங்கிற இடத்துல போய் கொண்டு மறைஞ்சு போயிட்டார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவேன். குரு மறைஞ்சு போய் எதிரிகளுடைய வஞ்சனைக்கு ஆளாவது, நோய் நொடிகள், மருத்துவ செலவுகள், கடன் தொல்லைகள் இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தீங்க. இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த இடத்துக்கு வந்திருக்கார். 7க்கு குரு வந்தால் என்ன நடக்கும்னு 18 சித்தர்களில் ஒருவரான புடிப்பாணி சித்தர் சொல்றார். பூபதி 7இல் நிற்க புனிதன் காமி ராஜகன்னியால் லாபமன்றும் புறவி கன்று காளியுண்டு யோகதரன் என்று உரைத்தேன் தாயேங்கிறார். மிகச்சிறப்பு. கலத்திரஸ்தானத்துக்கே வரார். திருமணஸ்தானத்துக்கு குரு பலன் வந்தாச்சான்னு கேட்பாங்க. குரு பலன் வந்தாச்சு. திருமண யோகம் ஏற்படும் இருபாலருக்கும். மிகச்சிறப்பு. நல்ல காரியத்தை உத்தேசித்து ஸ்தல யாத்திரைகள் செல்வமா. ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கணும். சில பேர்லாம் வேண்டுதல் வச்சுருப்பாங்க. சில கோவில்களில் வீடு கட்டினா உனக்கு வந்து தரிசனம் பண்ணுறேன், வீடு விற்றுதுன்னா வரேன்னு வேண்டுவாங்க. விற்றக்கப்புறம் போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி சில பேர் ஸ்தல யாத்திரை, நல்ல காரியத்தை உத்தேசித்து ஸ்தல யாத்திரை செய்தல், வேண்டுதலை நிறைவேற்றுறது. ஒரு காரியத்தை உத்தேசித்து வேண்டியிருப்போம், அந்த காரியம் நடந்திருக்கும். அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு உண்டான நேரங்கிறது இந்த நேரமா. புத்திர லாபம் ஏற்படும், வம்ச விருத்திங்கிறது உண்டாகுமா. வம்ச விருத்தி ஏற்படும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. போகம், சுகம், பணம் இதெல்லாம் கிடைக்குமா. சுகம்ங்கிறது வேற, போகம்ங்கிறது வேற. போக போக்கியங்கள் என்னென்னலாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அனுபவிக்கிறது தான் போகம். சுகங்கிறது தூங்கினா சுகம், சாப்பிட்டா சுகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் இருக்கும். போகங்கிறது நம்ம நினைக்காம நடக்கக்கூடிய ஒரு போகம், அதுதான் போகம். அந்த மாதிரி எதிர்பாராத நன்மைகள், மனதிற்கு இனிய சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கும். நல்ல பணவரவு உண்டாகுங்கிறார். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, நல்ல பணவரவு, நல்ல உணவு, நேரத்துக்கு சாப்பிடலாம், நேரத்துக்கு தூங்கலாம், இதெல்லாம் கிடைக்கும். கல்வி உயர்வு ஏற்படும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உயர்வு ஏற்படும். வியாபாரத்தில் பெரும் செல்வம் ஏற்படுமா, உயர்வை ஏற்படுத்தும். ஒரு தொழில் பண்ணுறீங்க, சின்ன பிஸ்னஸாக இருந்தால் கூட சரி, பல இடங்களில் அது கிளைகளை உருவாக்குவீர்கள். இப்போது எல்லா கடையுமே ஆரம்பிக்கும் போது எல்லா ஊர்லேயும் சேர்ந்து ஆரம்பிக்கிறது இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ஊரில் ஒரு சின்ன பிரான்ச்சாக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக, அபாரமாக பல நாடுகள் வரைக்கும் விரிவடையும். அதுக்கெல்லாம் நேரங்கள், காலங்கள் வரணும். அந்த மாதிரி இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நேரம். தொழிலை விரிவுபடுத்துதல், வியாபாரத்தில் வருவாய் அதிகரித்தல், கூட்டுத் தொழில் நன்மை இதெல்லாம் ஏற்படுது. அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவு குறையும். பித்ருராஜ்ய சொத்துக்கள், தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்த வெள்ளங்க விவகாரங்கள் விலகும். அதிர்ஷ்டம் ஏற்படும். அதிர்ஷ்டம்னா என்ன, ஒரு 10 பேர் இருக்கா, 10 பேரில் நம்பர் ஒருத்தராக செலக்ட் பண்ணுறது, 100 பேரில் ஒருத்தராக நம்பர் இருப்போம். இதுதான் அதிர்ஷ்டம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். திருமணம் விரைவாக நடக்குமா. எவ்வளோ சீக்கிரம் திருமண பாக்கியம் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நடக்கும். சுபகாரியம் சுலபமாக நடக்குமா. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குமா. பெரியவங்களுக்கெல்லாம் திருமணம், 60ஆம் கல்யாணம், 80, சதாபிஷேகம் இப்படியெல்லாம் பண்ணி வைக்கலாம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். எல்லாத்துக்குமே கவர்மெண்டில் ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ நாளாக தள்ளி போயிட்டே இருக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈஸியாக கிடைக்கும். சில பேர் இட மாற்றம் பண்ணிங்கன்னா வருவாய் அதிகரிக்கும். கவலை பறந்து போகும். ஆடை ஆபரணம் சம்பந்தமான தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு. ஜுவல்லரி, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்க, உல்லாச வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு முடிக்கிறார் புலிப்பாணி சித்தர். பொதுவாக மகர ராசின்னு பார்த்தோம்னா மிக மிகச் சிறப்பானது ஒரு பொற்காலம் இந்த ஒரு வருடம். இருந்தாலும் ஒருமுறை உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்துக்கங்க. அதில் குரு பகவான் எங்கே இருக்கார், நன்மை செய்கிறாரான்னு 100% நன்மைகள் மகர ராசிக்கு ஏற்படுது. அதிர்ஷ்டமான வண்ணம் இந்த ஆண்டு பிங்க், ரோஸ் கலர். அனுகூலமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி. பத்ரகாளியை வணங்கு. இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள
ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சி ஆகிறார் அந்த பலனை பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த புலிப்பாணி சித்தர் என்னென்னலாம் சொல்லிட்டு போயிருக்கார், இந்தந்த நன்மை தீமைகள்லாம் நடக்கும், யார் எச்சரிக்கையாக இருக்கணும், யார் கவனமாக இருக்கணும், யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் இவ்வளோ நேரம் தெளிவாக பார்த்தோம். அதனால் ஏன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தெளிவாக சொல்கிறேன், இந்த குரு மட்டும் நமக்கு நல்லது பண்ண வச்சிட்டோம்னால், நல்லது பண்ணிட்டாருனால் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு அவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர், நவகிரகங்களில் முதன்மையான தெய்வம். மற்ற 8 கிரகங்களை கூட நம்ம அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குரு பகவான் ஆகப்பட்டவர் சாதகமாக அனுகூலமாக இருந்தார் என்றால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்போ நமக்கு குரு பகவான் நம்ம கோச்சார ரீதியாக பொதுவான பலன்களில் பயிற்சி ஆனாலும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில், நான் எப்போ சொல்கிறது ஒன்று தான், சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம கோச்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் அல்லது நன்மை அல்லாமல் மோசமாக இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம், நான் சொல்கிற இந்த தொலைபேசிக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி நன்றாக இருக்கக்கூடியவங்க சரி மோசமாக இருக்கிறவங்களும் சரி ஒரு தடவை பார்த்துண்டால் இந்த குரு பயிற்சி நம்ம ஜாதகத்துக்கும் சரி பொதுவான பலன்களையும் சரி எப்படி இருக்குங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. 9860509837 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து முறையாக பார்த்து குரு பயிற்சி பலாபலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்னாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.